வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ. இன்னைக்கு நம்ம வெஜ் ஆம்லெட் தான் பார்க்க போறோம். சைவ ஆம்லெட். நான்வெஜ் சாப்பிடாதவங்க இந்த வெஜ் ஆம்லெட் சாப்பிடலாம். நான்வெஜ் சாப்பிட்றவங்களும் விரத நாட்கள்ல புரட்டாசி கார்த்திகைன்னு சில மாதங்கள்ல நம்ம சாப்பிட மாட்டோம். அந்த மாதிரி டைம்ல இந்த வெஜ் ஆம்லெட் செஞ்சு சாப்பிடலாம். வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி புதுசா பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. ப்ளீஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெஜ் ஆம்லெட் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அடுத்து கடலை மாவு எடுத்துக்கணும். கடலை மாவு வந்து ஒரு கரண்டிலையோ இல்லை ஒரு சின்ன கப்லையோ அளந்துக்கலாம். 2 பங்கு கடலை மாவு எடுத்துக்கணும். நான் கரண்டினால 2 கரண்டி எடுத்திருக்கேன். அதே கரண்டியால ஒரு கரண்டி மைதா மாவு எடுத்துக்கணும். நீங்க மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் மைதா மாவு எடுத்துக்கிறேன். 2 பங்கு கடலை மாவுக்கு 1 பங்கு மைதா மாவு எடுத்துக்கணும். அடுத்து ஆப்ப சோடா ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கணும். உங்ககிட்ட பேக்கிங் பவுடர் இருந்தால் பேக்கிங் பவுடரும் போட்டுக்கலாம். இல்லைன்னா ஆப்ப சோடா குக்கிங் சோடான்னு சொல்லுவோம்ல போட்டுக்கணும். அடுத்து உப்பு தேவையான அளவு போட்டுக்கணும். அடுத்து மஞ்சத்தூள். அடுத்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த ஆம்லெட்ல பெருங்காயத்தூளோட ஸ்மெல் வேண்டான்னா நீங்கள் போட தேவையில்லை. ஆனால் இது வந்து கடலை மாவு, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கணும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சல் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கணும். ஸ்பூனில் கலக்கிறத விட நம்ம விஸ்க் வச்சுருப்போம்ல அதில் கலந்தோம்னா நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கலக்க முடியும். நல்லா தண்ணியாக கலந்துக்கணும். நீங்கள் கெட்டியாக கலக்கக்கூடாது. கெட்டியாக கலந்தீங்கன்னா ஆம்லெட் வந்து சாஃப்டாக இருக்காது. அடுத்து இதில் தேவையான அளவு பச்சை மிளகாய், அப்புறம் நல்ல பொடியாக அரிஞ்ச வெங்காயம், பொடியாக அரிஞ்ச தக்காளி விதைகள் எல்லாம் எடுத்துட்டு பொடியாக அரிஞ்சுக்கோங்க. அடுத்து பொடியாக நறுக்கின மல்லித்தலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். டேஸ்ட் பண்ணிட்டு மிளகுத்தூளும் உப்பும் கூட குறைச்சல் போட்டுக்கலாம். நான் போட்ட மிளகுத்தூளில் சீரகத்தூளும் கலந்துருக்கு. நான் மிளகும் சீரகம் சேர்த்து தான் அரைச்சி வச்சுருக்கேன். ஜென்ரலாக செய்கிற ஆம்லெட்டுக்கும் நான் வந்து சீரகத்தூள் சேர்த்து தான் போடுவேன். தேவைப்பட்டால் நீங்களும் சீரகத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா வெறும் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஆம்லெட் ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கணும். நான் தோசை கல்லுலேயும் உங்களுக்கு ஊற்றி காமிக்கிறேன், பேன்லேயும் ஊற்றி காமிக்கிறேன். பேன் நல்லா சூடான உடனே அடுப்பை வந்து சிம் பண்ணிடணும். சிம்மில் வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் தான் இதை ஊற்றணும். ஏன்னா இப்போ நம்ம வந்து இது பாருங்க எந்த அளவுக்கு ஒரு தண்ணி பதமாக இருக்குன்னு. இந்த மாதிரி இருக்கும்போது தான் இது நல்லா அப்படி பரவலாகி ரவுண்டாக கிடைக்கும். நீங்கள் திக்காக வச்சு ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டாக கிடைக்காது. ஒன்று. ரெண்டாவது வந்து திக்காக ஊற்றுனீங்கன்னா சாஃப்டாக இருக்காது ஆம்லெட். அதனால் கொஞ்சம் தண்ணி பதமாக வச்சு தான் ஊற்றணும். இப்போ நீங்கள் தண்ணி பதமாக வச்சு ஊற்றும் போது அடுப்பை தூக்கி விட்டுட்டிங்கன்னா இந்த ஆம்லெட் வந்து திருப்பி போட வராது, பிஞ்சு போயிடும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வேக விட்டு திருப்பி போடணும். அப்போ தான் உங்களுக்கு பிஞ்சு போகாமல் இந்த மாதிரி வரும். திக்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் திருப்பி போட. ஆனால் ஹார்டாக இருக்கும் ஆம்லெட், வந்து சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்காது. சூப்பராக ரெடியாக இருக்குங்க நம்மளுடைய வெஜ் ஆம்லெட். அடுத்து உங்களுக்கு நான் தோசைக்கல்லையும் ஊற்றி காமிக்கிறேன். தோசைக்கல்லும் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அடுப்பை வந்து நல்லா ஃப்ளேம் வந்து கம்மி பண்ணி வச்சிருங்க. தூக்கி விடக்கூடாது. ஸ்லோவாக வச்சு ஊற்றினா மட்டும்தான் இது வந்து பிஞ்சு போகாமல் திருப்பி போட முடியும். சுற்றி எண்ணெய் ஊற்றிடலாம். இப்போ வெந்த உடனே திருப்பி போட்டுடலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வேக விட்டு திருப்பி போடணும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுடைய வெஜ் ஆம்லெட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.